second event of fertilization. What about fertilization? Fusion of male and female gametes fertilization. நமக்கு angiospermல double fertilization இருக்கும் அப்படி நம்ம நேத்தே பார்த்தோம். அதுல நமக்கு 6 events இருக்குன்னு பார்த்தோமா. அது first event என்ன? Germination of pollen grain to form pollen tube on stigma. Stigma மேல ஒரு pollen grain germinate ஆகி pollen tube ஃபார்ம் பண்றது first event. இத பத்தி நம்ம நேத்தே டீடைலா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா pollen tube in the style. ஏன் நான் இங்க டியூபை இன்க்ளூட் பண்ணி சொல்றேன் அப்படினா நமக்கு pollen tube தான் ஸ்டைல் வழியா பாஸ் ஆக போகுது. அதனால தான் pollen tube in the style அப்படி நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே நம்ம ஈவென்ட்ஸ் படிக்கும்போதே செகண்ட் ஈவென்ட்ல growth of pollen tube in the style அப்படி தான் படிச்சோம் இல்லையா. ஓகே அந்த செகண்ட் ஈவென்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு pollen grain germinate ஆகி pollen tube ஃபார்ம் பண்ணுது. அந்த pollen tube ஸ்டைல் வழியா grow ஆகி பாஸ் ஆகி ஓவரிக்குள்ள என்டர் ஆகுற ஈவென்ட் தான் செகண்ட் ஈவென்ட் pollen tube in the style. இதுல இந்த ஈவென்ட் எதை பேஸ் பண்ணிருக்கும் அப்படினா இந்த ஸ்டைல் என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் அதை பேஸ் பண்ணிருக்கும். நமக்கு ஸ்டைல்ல 3 டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹாலோ ஸ்டைல், செகண்ட் ஒன் சாலிட் ஸ்டைல், தேர்ட் ஒன் செமி சாலிட் ஸ்டைல். இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கும். ஹாலோ ஸ்டைல் ஆல்சோ நேம்ட் as open style, solid style also named as closed style, semi solid style also named as half closed. Semi அப்படினாவே half இல்லையா, half closed style. நமக்கு grow ஆகுற போற pollen tube hollow style வழியா grow ஆக போதா, solid style வழியா grow ஆக போதா, இல்ல semi solid style வழியா grow ஆக போதா அதை பேஸ் பண்ணி தான் இந்த செகண்ட் ஈவென்ட் இருக்கும். இந்த செகண்ட் ஈவென்ட்ல இந்த ஸ்டைல் தான் ஹாலோ ஸ்டைல். இந்த ஹாலோ ஸ்டைல்ல what about ஹாலோ? ஹாலோ அப்படினாவே என்னது? ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் ஹாலோஸ் சொல்லுவோம் இல்லையா. இங்க ஒரு கேனல்ஸ் இருக்கும். இந்த கேனல்ஸ் எங்க இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஸ்டிக்மால இருந்து பேஸ் ஆஃப் ஸ்டைல் இது ஓவரி இல்லையா, இதுதானே ஸ்டைல். ஸ்டைலோட பேஸ் வரைக்கும் இருக்கிற பேஸ் வரைக்கும் இந்த கெனால்ஸ் இருக்கும். இந்த கெனால்ஸ் ஹாலோ நேச்சர்ல இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டைல ஹாலோ ஸ்டைல் அப்படின்னு நேம் பண்ணிருப்பாங்க. இந்த ஹாலோ ஸ்டைல் இதுல வந்து சில செக்ரீஷன்ஸ் இருக்கும். இந்த செக்ரீஷன்ஸ் மியூசிலேஜினஸ் செக்ரீஷன்ஸா இருக்கும். இந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்சஸை செக்ரீட் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ். இந்த ஹாலோ கெனால சரவுண்ட் பண்ணி ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் இந்த கெனால லைன் பண்ணிருக்கும். இந்த கெனால லைன் பண்ணி ஒரே ஒரு லேயர் ஆஃப், எப்படி இங்க 2 லேயர் இருக்கு, எப்படி நீங்க சிங்கிள் லேயர் சொல்றீங்க அப்படின்னு உனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். நான் வந்து ஒரு ஸ்டைலோடைய எல்எஸ் எடுத்திருக்கேன். எல்எஸ் எடுக்கும்போது சென்டர்ல இருக்கிற ஹாலோ கேவிட்டியை சுத்தியே இருக்கும்போது நமக்கு ஒரு 2 லேயர் இருக்க மாதிரி தெரியும். ஆனா இந்த ஹாலோ கெனால சரவுண்ட் பண்ணி நமக்கு ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் லைனிங் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த செல் தான் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. நமக்கு ஸ்டிக்மால இருந்து பேஸ் ஆஃப் ஸ்டைல் வரைக்கும் ஒரு கெனால் இருக்கும். அந்த கெனால்ல சிங்கிள் லைனிங் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த சிங்கிள் லைனிங் லேயர் ஆஃப் செல்ஸை டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஏன் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ சொல்றாங்கன்னா ஸ்டிக்மால என்டர் ஆகிற pollen tube ஓவரிக்கு டிரான்ஸ்மிட் பண்றத ஃபெசிலிட்டேட் பண்ற டிஷ்யூன்றதுனால இதை டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாண்டுலர் கெனால் செல்ஸ். ஏன் கிளாண்டுலர் கெனால் செல்ஸ் சொல்றாங்க அப்படின்னா கிளான்ஸ் அப்படினாவே ஏதோ ஒரு காம்பனன்ட்டை செக்ரீட் பண்ணாதான் அது கிளான்ஸ் இல்லையா. இங்க நமக்கு இந்த ஹாலோ கெனால் இருக்கு இல்லையா, அது எம்டியா இருக்காது. அதுல அது filled with some mucilaginous substances இருக்கும். அந்த mucilaginous substances செக்ரீட் பண்ற கிளான்ஸா எது இருக்குன்னா இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ஆர் லைனிங் லேயர் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். ஏதோ ஒரு காம்பனன்ட்டை செக்ரீட் பண்ணுது அப்படினாவே அது கிளான்ஸா இருக்கும். இங்க mucilaginous substances செக்ரீட் பண்ற செல்ஸ்ன்றதுனால இதை கிளாண்டுலர் அப்படி டேர்ம் பண்ணிருக்காங்க. கெனால்ஸை லைன் பண்ணிக்கிறதுனால கிளாண்டுலர் கெனால் செல்ஸ் டேர்ம் பண்ணிருப்பாங்க. நமக்கு ஸ்டிக்மால இருந்து பேஸ் ஆஃப் ஸ்டைல் வரைக்கும்
ஒரு ஹாலோ கெனால் இருக்கும். அதை லைன் பண்ணி ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். அந்த டிஷ்யூஸ் போலன் டியூபர் ஸ்டிக்மால இருந்து ஓவர் வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படின்னும், அது மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்சஸை செக்ரீட் பண்ணுறது அஸ் வெல் கெனால்ஸை லைன் பண்ணிக்கிறதுனால கிளாண்டுலார் கெனால் செல்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்ஸ் எதுக்காக செக்ரீட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஈவெண்ட்ஸ் படிக்கும்போது செகண்ட் ஈவெண்ட்ல என்ன படித்தோம், growth of pollen tube in style அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஒரு போலன் டியூபோட growth-ஐ ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு சப்ஸ்டான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கிற ஹாலோ கெனால்ஸ்குள்ளே இருக்கும். அந்த சப்ஸ்டான்சஸை எது செக்ரீட் பண்ணணும்னா இந்த கிளாண்டுலார் கெனால் செல்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் செல்ஸ் ஆர் இந்த கெனால்ஸை லைன் பண்ணிக்கிற இந்த செல்ஸ் தான் செக்ரீட் பண்ணும். அந்த செக்ரீஷன்ஸ் அடசிவ் நேச்சரில் இருக்கும். வழவழப்பா பிசு பிசுப்பா கொழகழப்பா இருக்கும். அடசிவ் நேச்சரில் ஸ்டிக்கி நேச்சரில் இருக்கிற அந்த காம்போனண்ட்டை தான் மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்ஸ். இந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்ஸ் இந்த கெனாலை ஃபில் பண்ணியிருக்கும். இது இந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்சஸோட ரோல் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போலன் கிரெயின் ஜெர்மினேட் ஆகி டியூப் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இந்த போலன் டியூப் ஸ்டிக்மா மேலே இருக்கு. ஸ்டிக்மால இருந்து ஓவரிக்குள்ள என்டர் ஆகிற வரைக்கும் அது க்ரோ ஆகி வரணும். ஏன்னா இந்த போலன் டியூப் தான் ஒரு போலன் கிரெயின்குள்ள இருக்கிற மேல் கேமிட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கும். இந்த மேல் கேமிட்ஸ் ஓவரிக்குள்ள இருக்கிற ஓவியல்ஸ்குள்ள இருக்கிற எம்ப்ரோ சாக்குள்ள இருக்கிற எக் அபாடஸ்குள்ள இருக்கிற எக்கோட ஃபியூஸ் ஆகணும். அப்பதான் ஃபர்டிலைசேஷன் ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா. அப்போனா இது க்ரோ ஆகணும், கண்டிப்பாக கம்பல்சரி க்ரோ ஆகணும். ஆனால் அதோடைய இந்த ஃபுல் லென்த் ஆஃப் ஸ்டைலை பாஸ் பண்ணி ஓவரிக்குள்ள என்டர் ஆகிற வரைக்கும் க்ரோத்துக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸை இந்த போலன் கிரெயின்ஸ்குள்ள கண்டிப்பாக அது கன்சிஸ்ட் பண்ணிருக்காது. ஏன்னா அதுவே ஸ்மால் பவுட்ரி பார்ட்டிகல்ஸ் இல்லையா. அந்த பவுட்ரி பார்ட்டிகல்ஸ்க்கு குள்ள எவ்வளோ ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். இந்த போலன் டியூப்பை ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு தான் அதுக்குள்ள ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஃபர்தராக இந்த போலன் டியூப் க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை எங்கே இருந்து அப்டைன் பண்ணிக்கணும், இந்த கெனாலில் இருக்கிற மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்ஸ்லேருந்து தான் அது அப்டைன் பண்ணி க்ரோ ஆகும். நியூட்ரிஷன்ஸை மட்டும் தான் இது கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோன்னு கிடையாது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம இங்கே ரெகக்னிஷன் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் படித்தோம் இல்லையா. அதாவது ஒரு போலனோட சர்ஃபேஸ்க்கும் ஸ்டிக்மாவோட சர்ஃபேஸ்க்கும் இடையில நடக்கிற ஒரு இன்டராக்ஷன் போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன் அப்படிலாம் படித்தோம். நான் இருக்கா, அதாவது ஒரு போலன் கிரெயின் கம்பேட்டபிளா இல்லை இன்கம்பேட்டபிளான்றது ஸ்டிக்மா இதோட சர்ஃபேஸில் டிட்டர்மைன் பண்ணுற ஃபேக்டராக ப்ராசஸாக ரியாக்ஷனாக அது இருக்கும். இங்கே மட்டும் அந்த ரியாக்ஷன் இருக்காது. ஸ்டைல்லையும் சப்போஸ் அக்கேஷ்னலாக அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு போலன் தப்பாக இருக்கிற ஒரு போலன் கிரெயின் ஜெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது பாஸ் ஆகி ஃபர்டிலைசேஷனை இன்வால்வ் ஆக விட்டுடாமல் நமக்கு ஸ்டைல்லையும் கம்பேட்டபிளா இல்லை இன்கம்பேட்டபிளான்றதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். கம்பேட்டபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ் இந்த மியூசிலேஜினஸ் செக்ரீஷன்ஸ் தான் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த போலன் டியூப்க்கும் ஸ்டைலுக்கும் இடையில கம்பேட்டபிலிட்டி இருக்கா இல்லையா என்றதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இன்கம்பேட்டபிலிட்டி ப்ரோட்டீன்ஸும் இந்த மியூசிலேஜினஸ் கெனால்ஸில் இருக்கும். அதாவது இந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்சஸில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ப்ரோட்டீன்ஸ்ன்றது கம்பேட்டபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற ப்ரோட்டீன்ஸாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நமக்கு மியூசிலேஜினஸில் நியூட்ரிஷன்ஸ் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. அங்கே நமக்கு இன்கம்பேட்டபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரோட்டீன்ஸும் இந்த மியூசிலேஜினஸ் கெனால்ஸ், அதாவது கம்பேட்டபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. இன்கம்பேட்டபிலிட்டியாக போலன் டியூப்க்கும் ஸ்டைலுக்கும் இடையில கம்பேட்டபிளா இல்லை இன்கம்பேட்டபிளா அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற இன்கம்பேட்டபிலிட்டி கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸும் இந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்ஸில் இருக்குது. கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், இது மட்டும் கிடையாது, லிப்பிட்ஸும் இருக்கும். லிப்பிட்ஸ் அதோட என்சைம்ஸும் இருக்கும். இந்த என்சைம்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எஸ்டரேசஸ். எஸ்டரேஸ் அந்த வேர்ட்ல உங்களுக்கு தெரியும். லிப்பிட் இருக்கு இல்லையா. லிப்பிட் வந்து லாஸ்ட் சைஸ்ல இருக்கும். அதுக்குள்ள நிறைய யூனிட்ஸ் இருக்கும். அந்த யூனிட்ஸ் இடையில எஸ்டர் பாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த எஸ்டர் பாண்ட்ஸை பிரேக் டவுன் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற என்சைம் தான் எஸ்டரேஸ் என்சைம்ஸா இருக்கும். இது மட்டும் இல்லாம ஆசிட் பாஸ்பேட்டேஸும் இருக்கும். டேஸ் அப்படின்னாவே என்சைம், ஏஸ்னாவே என்சைம் இல்லையா. ஆசிட் பாஸ்பேட்டேஸ்ல பாஸ்பாரிலேட்டட் குரூப்ல இருக்கிற காம்போனன்ட்டை பிரேக் டவுன் பண்றதுக்கு ரெக்கவரபிளா இருக்கிற என்சைம் தான் ஆசிட் பாஸ்பேட்டேஸ்.
அசிடிக் கண்டிஷன்ல இந்த ஆசிட் பாஸ்பேட்டேஸ் பாஸ்பாரிலேட்டட் குரூப்பை பிரேக் டவுன் பண்ணும். ஏன் அப்படின்னா நமக்கு போலன் டியூப் க்ரோ ஆகிறதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அதுக்கு வந்து அவைலபிளா இருக்கணும் இல்லையா. அந்த நியூட்ரிஷன்ஸ் அவைலபிளா இருக்கணும் அப்படின்னா அது வந்து லாஸ்ட் சைஸ்ல இருக்கு அப்படின்னா அதால ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதோட மெட்டபாலிசத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. அதே பிரேக் டவுன் பண்ணி டைஜஸ்டட் ஃபார்ம்ல ஸ்மால் யூனிட்ஸாக இருக்கு அப்படின்னா ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். லைக் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம நார்மல் கிரெயின்ஸை விட ஸ்பவுட்டட் கிரெயின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா அதில் ப்ரோட்டீன் ஃபார்மில் இருக்கும், ஸ்பவுட்டரில் அமினோ ஆசிட் ஃபார்மில் இருக்கும் இல்லையா. அதுபோல தான் இங்கேயும் நமக்கு நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். இந்த மியூசிலேஜியஸ் சப்ஸ்டான்சஸ்குள்ள போலன் டியூப் க்ரோ ஆகிறதுக்கான நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். அந்த போலன் டியூபோட க்ரோத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், லிபிட்ஸ்லாம் இருக்கும். இது மட்டும் கிடையாது, போலன் டியூபும் இந்த ஸ்டைலும் கம்பேட்டபிளா இல்லை இன்கம்பேட்டபிளா அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு கம்பேட்டபிலிட்டி கண்ட்ரோலிங் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். போலன் டியூப் கம்பேட்டபிளா இல்லையான்றதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இன்கம்பேட்டபிலிட்டி ப்ரோட்டீன்ஸும் ஃபேக்டர்ஸும் இந்த மியூசிலேஜியஸ் சப்ஸ்டான்சஸ்குள்ள இருக்கும். ஓகே, அதாவது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், லிபிட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இது லார்ஜ் சைஸ்ல இருக்கு அப்படின்னா அதை பிரேக் டவுன் பண்ணி ஸ்மாலர் ஃபார்ம்ல ஸ்மால் யூனிட்ஸா பிரேக் டவுன் பண்ணி ஈஸியா அப்சர்வ் பண்ணி போலன் டியூப் க்ரோ ஆகிறத ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கான என்சைம்ஸா இருக்கும். அந்த என்சைம்ஸ் தான் எஸ்டரேசஸ் as well as ஆசிட் பாஸ்பேட்டேஸா இருக்கும். இதெல்லாம் நமக்கு இந்த மியூசிலேஜியஸ் சப்ஸ்டான்சஸ்குள்ள இருக்கும். இதுதான் போலன் டியூபோட க்ரோத்தை ஃபெசிலிட்டேட் பண்ற ஃபேக்டரா இருக்கும். இந்த போலன் டியூப் எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னா இந்த கெனால் செல்ஸ் இருக்கு இல்லையா, கிளாண்டுலார் கெனால் செல்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ இருக்குல்ல, இதோட சர்ஃபேஸ்ல இந்த மியூசிலேஜியஸ் சப்ஸ்டான்சஸ்ல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணி இது க்ரோ ஆகி இதோட பேஸ் வரைக்கும் வந்து ஓவரிக்குள்ள என்டர் ஆகும். இதுதான் ஹாலோ ஸ்டைலா இருக்கும். இந்த கேஸ் இஸ் பிரசன்ட் இன் மோனோகார்ட்ஸ். மோனோகார்ட்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டைல் தான் இந்த ஹாலோ ஸ்டைலா இருக்கும். செகண்ட் ஒன் சாலிட் ஸ்டைல். இது சாலிட் ஸ்டைலோட டயக்ராம். இந்த வேர்ட்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா, இங்க ஹாலோ ஸ்டைல்ல சென்டர்ல ஸ்டிக்மால இருந்து பேஸ் ஆஃப் ஸ்டைல் இருக்கும் ஒரு ஹாலோ கெனால் இருந்துச்சு. அந்த கெனால் இல்லாம இருக்கிறது தான் சாலிட் ஸ்டைலா இருக்கும். மற்றபடி இதுல இருக்கிற அதே டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ தான் இதுலயும் இருக்கும். அதாவது இலாங்கேட்டட் டிஷ்யூ, ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ சென்ட்ரல் ரீஜன்ல ஆக்குபைடா இருக்கும். அதனால தான் இதை சாலிட் ஸ்டைல் அப்படி டர்ம் பண்ணுவாங்க. இந்த டிஷ்யூக்கும் சேம் இதே நேம் தான், டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படிதான் டர்ம் பண்ணுவாங்க. ஏன்னா இதுவும் நமக்கு இந்த ஸ்டிக்மா மேல இருக்கிற ஜெர்மினேட்டடா இருக்கிற போலன் டியூபை அதோட க்ரோத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணும். இந்த ஸ்டிக்மாலேருந்து ஓவரி வரைக்கும் இது வழியாக தான் பாஸ் ஆகும். டிரான்ஸ்மிட் பண்ணுற டிஷ்யூ டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ, இதுவும் இலாங்கேட்டட் ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸாக இருக்கும். இந்த டிஷ்யூவை நம்ம டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படி டர்ம் பண்ணும். இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவோட கேரக்டர்ஸ் சேம் இங்கே ஹாலோ ஸ்டைலில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் சொன்னமோ அதே கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸோட இருக்கிறது தான் சாலிட் ஸ்டைலுக்குள்ள இருக்கிற இலாங்கேட்டட் ஸ்பெஷலைஸ்ட் சென்ட்ரலி லொக்கேட்டட் டிஷ்யூஸ். அதோட நேமும் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதில் எப்படி நமக்கு இங்கே வந்து இந்த போலன் டியூப் சர்ஃபேஸ் வழியா இந்த டிரான்ஸ்மிட்டிங் ஆர் கிளாண்டுலார் கெனால் செல்லோடைய சர்ஃபேஸ் வழியா மூவ் ஆகி ஓவரிக்குள்ள என்டர் ஆகும்னு படிச்சோம் இல்லையா. ஆனால் சாலிட் டைப் ஆஃப் ஸ்டைல்ல நமக்கு சென்டர் வந்து சாலிட் மேனர்ல இருக்கும். ஆனால் செல்ஸ் தான் இருக்கும் இல்லையா. நம்ம செல்ஸ் இருக்கு அப்படின்னாவே செல்லுக்கு அடியில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இங்க இருப்ப இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வழியா நமக்கு இந்த போலன் டியூப் உள்ள என்டர் ஆகி வரும். அதாவது ஸ்டைல் வழியா பாஸ் த்ரூ ஆகி நமக்கு ஓவரிக்குள்ள இருக்கிற ஓவல்ஸ்குள்ள இருக்கிற ஃபீமேல் கேமெட்டோஃபைட்குள்ள இருக்கிற எக் அபாடஸ் அதுக்குள்ள இருக்கிற எக்கோட ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகி ஜைகோடா ஃபார்ம் ஆகும். ஜைகோட் ஃபர்தரா எம்ப்ரியோவா டெவலப் ஆகி அதோட ப்ரோஜெனிஸை ஃபார்ம் பண்ணும். இதுதான் சாலிட் டைப் ஆஃப் ஸ்டைலா இருக்கும். தேர்ட் ஒன் செமி சாலிட் ஸ்டைல். இந்த செமி சாலிட் ஸ்டைல்ல இன்டர்மீடியட் கேரக்டர்ஸ் இருக்கும். அதாவது ஹாலோ அண்ட் சாலிட் ரெண்டுத்தோட இன்டர்மீடியட் கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் செமி சாலிட் ஸ்டைலா இருக்கும். இந்த செமி சாலிட் ஸ்டைல் பத்தி டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதாவது சில சயின்டிஸ்ட் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூன்றது சாலிட் டைப் ஆஃப் ஸ்டைலில் மட்டும் ஃபவுண்டடாக இருக்கிறது தான் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படின்னு டேர்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூன்றது ஹாலோ ஸ்டைலையும் இருக்கு. ஹாலோ ஸ்டைலில் இருக்கிற ஹாலோ கெனால லைன் பண்ணியிருக்கிற இந்த டிஷ்யூவும் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ தான் அப்படின்னு சில சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கு செமி சாலிட் ஆர் ஆஃப் க்ளோஸ்டு ஸ்டைலில் சொல்லியிருக்கிற கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக இருக்கும். கிளியரா?
நமக்கு ஃபெர்டிலைசேஷனோட செகண்ட் ஈவன் தான் போலன் டியூப் இந்த ஸ்டைல். இதுல ஹாலோ ஸ்டைல் அண்ட் சாலிட் ஸ்டைல், செமி சாலிட் ஸ்டைல், இப்படி 3 டைப் ஆஃப் ஸ்டைல் இருக்கும். என்ன டைப் ஆஃப் ஸ்டைல்ன்றதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஜெர்மினேஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிற ஒரு போலன் டியூப் அதோடைய growth ஸ்டைல்குள்ள நடக்கும். ஓகே, அது மேபி ஹாலோ நேச்சர்ல இருக்கலாம், சாலிட் நேச்சர்ல இருக்கலாம், இல்ல செமி சாலிடா இருக்கலாம். ஹாலோ ஸ்டைல்ல ஸ்டிக்மால இருந்து பேஸ் ஆஃப் ஸ்டைல் வரைக்கும் ஒரு ஹாலோ கெனால் இருக்கும். அதை லைன் பண்ணி ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ இருக்கும். அதோட இன்னொரு நேம் தான் கிளாண்டுலர் கெனால் செல்ஸ். இது சில சப்ஸ்டான்சஸை செக்ரீட் பண்ணும். அதுக்கு பேர் மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்ஸ். இந்த கெனால ஃபில் பண்ணிருக்கிறது மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்ஸ். இந்த கெனால்குள்ள இருக்கிற இந்த சப்ஸ்டான்ஸ் தான் அதுக்குள்ள சில ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், லிபிட்ஸ் இருக்கும். கார்போஹைட்ரேட் ஃபுட் மெட்டீரியல் ஃபார் அப்க்ரோயிங் போலன் டியூப்ஸ் ஆகும். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து கம்பேட்டபிளா இல்லை இன்கம்பேட்டபிளா ஒரு போலன் டியூப், அதாவது ஸ்டைல் வழியாக க்ரோ ஆகிட்டு வர போலன் டியூபுக்கும் ஸ்டைலுக்கும் இடையில கம்பேட்டபிலிட்டி இருக்கா இல்லையான்றதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு கம்பேட்டபிலிட்டி ஆர் இன்கம்பேட்டபிலிட்டி ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அங்கே இருக்கிற ப்ரோட்டீன் ஃபுட் மெட்டீரியல்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம்ஸ், எஸ்டரேசஸ் ஆஸ் வெல் ஆசிட் பாஸ்பேட்டேஸ், இது எல்லாத்தையும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு மியூசிலேஜினஸ் அடெசிவ் நேச்சரில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் இந்த கெனால்ல ஃபில்டாக இருக்கும். இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணி தான் இந்த போலன் டியூப் க்ரோ ஆகி ஸ்டைல் வழியாக பாஸ் ஆகி ஓவரிக்குள்ளே என்டர் ஆகும். இதே செமி சாலிடாக இருக்குது அப்படின்னா சென்டரில் இந்த கெனால் இருக்காது, டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ மட்டும் இருக்கும். எல்லா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து போலன் டியூப் இதோட சர்ஃபேஸ் வழியாக க்ரோ ஆகும். ஆனால் இங்கே டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவோடைய இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வழியாக க்ரோ ஆகி ஓவரிக்குள்ளே என்டர் ஆகும். இதுதான் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஹாலோ ஸ்டைல் வந்து மோனோகாட்ஸில் இருக்கும், சாலிட் ஸ்டைல் டைகாட்ஸில் இருக்கும். கிளியரா? தேங்க்யூ.